இந்த எலெக்ஷன்ல திமுக ஜெயிக்க வேண்டும் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்தக்கூடாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்தப்பட்டது என்றால் ஏகப்பட்ட கான்ஃபிளிக்ட் அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே உருவாகும். ஏன் திமுகக்குள்ளேயே பல புகைச்சல்கள் இருக்கு. கே.என். நேரு அவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ரொம்ப சீனியர்ஸ். இந்த சீனியர்ஸ் உதயநிதி அவர்களை முன்னிலைப்படுத்தி அவர் தான் 2026 உங்களுக்கு ஆன முதல்வர் அப்படின்னு சொன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. மக்களும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த 2026 உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சரியான ஒரு வழியை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரும் பொறுப்பு இப்போது ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. இதை சரியா புரிந்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருடைய ஒவ்வொரு கேம்பெயின்லையும் இந்த முதல்ல கருணாநிதி இருந்தாரு, அதுக்கு பிறகு ஸ்டாலின் இருந்தாரு, அதுக்கு பிறகு உதயநிதி இருந்தாரு, இப்ப இன்பநிதி வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உதிர்க்கிறார். வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படின்னு சொல்றார். விவசாயியா இருந்த நான் இப்போது விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன், விவசாய வேடம் போட்ட ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறார். நாங்க 11 காலேஜஸ் ஓபன் பண்ணோம், நீங்க ஒரு காலேஜை கூட ஓபன் பண்ண முடியாத அளவுக்கு தான் நீங்க இருக்கீங்கன்னா எப்படி நீங்க ஆட்சி நடத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். 4 வருடங்கள்ல இவ்வளவு பெரிய கடனை வாங்கி வச்சிருக்கீங்களே, நீங்க தான் சூப்பர் முதல்வர், கடன் வாங்குவதில் சூப்பர் முதல்வர் அப்படின்னு சொல்றார். பாய் பாய் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஹேஷ்டாக் உருவாக்கி வச்சிருக்காங்க. யார் இந்த சார் இன்னும் வெளி உலகத்துக்கே வரல, யார் இந்த தம்பி அப்படிங்கிறதும் வெளி உலகத்துக்கு வரல. ஸோ யார் இந்த சார், யார் இந்த தம்பி அப்படிங்கிறது எல்லாமே போக போக இந்த ஏடிஎம்கேனுடைய கேம்பெயின்ல மிக முக்கியமான இடத்தை பிடிக்க போவதை நம்மால் இப்பவே கஸ் பண்ண முடியுது.